நாம இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு முக்கியமான கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம். அது வேற எந்த கோவிலும் இல்ல, சென்னைக்கு பக்கத்துல இருக்க திருத்தணி முருகன் கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த முருகன் கோவில் அறுபடை வீடுகள்ல ஒண்ணுன்னு உங்களுக்கு தெரியும். இது 5ஆம் படை வீடு கூட முருகனுக்கு. முருகப்பெருமான் கோயில் கொண்டு அருள் பாலிக்கும் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழ்வது இந்த திருத்தணி. திருத்தணிகை என்னும் புகழ்மிக்க இந்த திருமுருகனின் தலம் திருவள்ளூர் மாவட்டத்துல சென்னையிலிருந்து 84 கிலோமீட்டர் தொலைவிலையும் அரக்கோணத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கு. கண்டிப்பா நீங்க திருப்பதி காளஹஸ்தி போனீங்க அப்படின்னு சொன்னா இந்த திருத்தணி முருகன் கோவில ஒரு தடவையாச்சும் வழிபட்டுட்டு போங்க. ரயில்ல வந்தா இத்தலம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. பேருந்து வசதியும் இருக்கிறதுனால மலையின் உச்சி வரைக்கும் பேருந்து போகுது. அங்கேயும் இறங்கி நாம முருகனை தரிசனம் பண்ணலாம். நாம இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கீழே போனோம் அப்படின்னு சொன்னா முதல்ல போன உடனேயுமே சரவண பொய்ங்கிற புகழ்மிக்க குமார தீர்த்தங்கிறது குளம் இருக்கு. அந்த குளத்துல நாம நீராடிட்டு அப்படியே மேல போனோம்னா கிட்டத்தட்ட 365 படிகள் கொண்ட நம்ம படிக்கட்டுகளை ஏறி முருகனை தரிசனம் பண்ணலாம். இந்த 365 படிக்கட்டுகள் அப்படிங்கிறது நம்ம ஆண்டுல 365 நாட்கள் வருது. அந்த 365 படிக்கட்டுகளும் அந்த 365 நாட்களை குறிக்குது. இங்க ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த 365 படிக்கட்டுகள்லயும் சந்தனம் குங்குமம் வச்சு சூடத்தை ஏத்தி நம்ம 365 படிக்கட்டுகளையும் இந்த மாதிரி செஞ்சு மேல போய் முருகனை தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம நினைக்கிற எந்த பிரச்சனைகளா இருந்தாலும், அது குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, திருமண பிரச்சனையா இருந்தாலும் சரி, வீடு கட்டணும் பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீரும் அப்படிங்கிறது இங்க ஒரு ஐதீகமும் கூட. இந்த 365 படிக்கட்டுகள் ஏறும் போது நடுவே மண்டபம் அமைச்சிருக்காங்க. அந்த மண்டபத்துல இலைப்பாரிட்டு நாம அடுத்த படிக்கட்டுகள் ஏற தொடங்கலாம். படிக்கட்டுகள் ரொம்ப ஒரு சிறிய படிக்கட்டுகளாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்கள்ல நம்ம மேல ஏறிடும். மேல ஏறின உடனே நமக்கு கோபுரம், முருகன் கோவிலுடைய கோபுரம் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறது. அந்த கோபுரம் ஒரு பிரம்மாண்டமே தெரியுது. அந்த கோபுரத்தை நம்ம கும்பிட்டுட்டு அப்படியே நேரம் உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா விளக்குகள் ஏற்றுவதற்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. அங்கதான் விளக்கு ஏத்தணும். அது போக அதுக்கு பக்கத்திலேயே உப்பு மிளகு வாங்கி நம்ம காணிக்கையா போட்டுக்கலாம். அதை முடிச்சுட்டு இங்க பக்கத்துல அன்னதான கூடம் இருக்கு. 24 மணி நேரமும் அன்னதானமும் நடக்கு. அதற்கு பக்கத்திலேயே ஒரு கல்யாண கூடமும் இருக்கு. இங்கு 2 வழியில நம்ம முருகனை தரிசனம் பண்ணலாம். பொது தரிசனம் வழியாக தரிசனம் பண்ணலாம். சிறப்பு தரிசனம் ரூபாய் 100 கொடுத்தும் நம்ம தரிசனம் பண்ணலாம். நம்ம மலைக்கு மேல வந்தோம் அப்படின்னு சொன்னா கார் பார்க்கிங், பேருந்து வசதியும் பக்கத்திலேயே காரை நிறுத்திட்டு நம்ம முருகனை தரிசனம் பண்ணதுக்கு ஒரு எளிய வழின்னு கூட சொல்லலாம். கீழ இருந்து வந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா 365 படிக்கட்டுகளை தாண்டி தான் நம்ம முருகனை தரிசனம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கோயில் கூட. அறுபடை வீடுகளில் ஒரு சிறப்பான ஸ்தலம் அப்படின்னு சொன்னா நம்ம திருத்தணி முருகன் கோயில் தான். திருத்தணி முருகன் கோயில் தல வரலாறை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதிகமா சொல்லலாம். ஒரு சிறிய விளக்கம் மட்டும் கொடுத்துருது. தலத்தில் முருகப்பெருமான் தேவர்களின் துயரம் நீங்கும் பொருட்டு சூரபத்மனுடன் செய்த பெரும் போரும் வள்ளியம்மையை மணந்து கொள்ள வேடருடன் விளையாட்டாக நிகழ்த்திய சிறு கோபமும் தணிந்து அமர்ந்த ஸ்தலம்தான் இந்த திருத்தணி. இதற்கு தணிகை என்று பெயரும் உண்டு. முருகப்பெருமான் அறுபடை வீடுகளிலும் இந்த தலத்தில்தான் சாந்தமா வள்ளி தெய்வானையோட தவம் செய்கிறார். அறுபடை வீடுகளில் ஒன்றான இஸ்தலத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் சாந்தமாக நமக்கு காட்சி அளிக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தலம் இத்திருத்தணி முருகன் கோயில். முருகப்பெருமானுக்கு உகந்த திருவிழாவான சூரசம்ஹாரம் 6 அறுபடை தலங்களில் நடக்கும். ஆனால் இத்தலத்தில் மட்டும் சூரசம்ஹாரம் நடக்காது. ஏனென்றால் முருகன் வள்ளி தெய்வானையுடன் சாந்தமாக இருப்பதால் சூரசம்ஹாரம் என்பது இங்கு கிடையாது. இதற்கு பதில் ஆடி கிருத்திகை வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். வள்ளி கல்யாணம் மிகவும் பிரம்மாண்டமாக இங்கு திருவிழாவாக கொண்டாடப்படும். தங்களது பிரச்சனைகள் தீர்க்க முருகப்பெருமானை ஒரு தடவையாவது தரிசனம் செய்து வழிபட வேண்டுகிறேன். இதுபோல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதுபோல் ஏராளமான வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.